வணக்கம். மறுபடியும் மோகன் சர்மாஸ் செலிபிரிட்டி கிச்சன் ரேர் ரெசிபீஸ் இந்த புரோகிராமில் சந்திக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னைக்கு பண்ண போறது ஐட்டம் காமன் பஜ்ஜி. ஆனா இது ஒரு ரொம்ப வித்தியாசமான பஜ்ஜி, வாழைப்பழ பஜ்ஜி. நிறைய பேர் இதை சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுதான் நான் இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். வாழைப்பழ பஜ்ஜி. அப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது பார்ப்போம் வாங்க. இத பாருங்க, இந்த டைப்பு வாழைப்பழங்கள் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். ஓகேயா? அதாவது கேரளத்து வாழைப்பழம், நேந்திரப்பழம் வாங்க. ஓகே, இந்த பழத்தை நம்ம பாருங்க தின்னா இப்படி ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சுக்கிறோம். சின்ன சின்ன ஸ்லைசஸா. ரைட்? ஒரு கப்பு மைதா மாவு, அதுக்கு அரை பங்கு அரிசி மாவு, இது கேசரி பவுடர், இது கார்டமம் பவுடர், ஏலக்காய் தூள், சால்ட், உப்பு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இத பாருங்க மாவை ரெடி பண்ணி வச்சுட்டோம். பேட்டர், இதுதான் பேட்டர்ங்கிறது. பஜ்ஜி செய்யறதுக்கு இந்த மாவு தான் இன்னைக்கு பயன்படுத்த போறோம். இந்த பொருட்கள் தான் வாழைப்பழ பஜ்ஜி செய்ய நம்ம பயன்படுத்த போறோம். சோ வாழைப்பழ பஜ்ஜி செய்யறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்து இப்ப செய்யற முறையை பார்ப்போமா வாங்க. இது பாருங்க, இந்த பர்னர் தான் யூஸ் பண்ண போறோம். பர்னரை முதல்ல ஆன் பண்ணிக்கிறோம். பாருங்க ஃப்ளேம் வந்தாச்சு. இந்த ஃப்ளேம் மேல பாத்திரத்தை வைக்கிறோம். இதோட மூடிய அப்புறப்படுத்துறோம். முதல்ல இந்த பாத்திரம் சூடாகிற நேரத்தில் இதுல குக்கிங் ஆயில் அத இதுல விட்டுக்கிறோம். அதாவது ஒரு டம்ளர் இல்ல 1.5 டம்ளர் கூட நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இது சூடாகிற நேரத்தில் இது பாருங்க, இந்த பேட்டரை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு இருக்கோம். இந்த வாழைப்பழம் அதை ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, அதையும் பக்கத்தில் வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த மாவுல இந்த வாழைப்பழத்தை அப்படியே துவைச்சு இதுல போட போறோம் எண்ணெயில. ஓகேயா? அதனால கையை முதல்ல நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா கையால தான் இது செய்ய முடியும். ரைட்? அதனால கையை நல்லா வாஷ் பண்ணணும். வாங்க. எப்பவுமே நம்ம குக்கிங்க்கு செய்யறதுக்கு முன்னாடி கையை எப்பவுமே நல்லா வாஷ் பண்ணணும். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி ஐட்டங்கள் செய்யும் போது கையால நம்ம அதை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதுனால, ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால கையை சுத்தமா வச்சுக்கணும். இப்ப பாருங்க, இந்த பழத்தை இந்த மாவுல நல்லா துவைச்சுக்கிறோம். இது அப்படியே எண்ணெயில போட்டுக்கிறோம். பாருங்க, அப்படியே ஓரோ பீஸா எடுத்து இந்த மாவுல அப்படியே பீசஸ மாவுல நல்லா எண்ணெயில போட்டுக்கிறோம். ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கிறோம். அப்படியே திருப்பி போட்டுக்கிறோம். பாத்தீங்களா? கோல்டன் பிரவுன், அந்த கோல்டன் பிரவுன் கலர். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம்.
இப்ப இந்த பஜ்ஜி ரெடி ஆயாச்சு. பாருங்க, அப்படியே இத வந்து தட்டுல டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த டிஷ்யூ பேப்பர் மேல இது வச்சீங்கன்னா அதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தா அந்த டிஷ்யூ பேப்பர்ல அது போயிடும். ஓகே, இதுதான் வாழைப்பழ பஜ்ஜி. வாழைப்பழ பஜ்ஜி நிறைய பேர் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, இப்படி செஞ்சு பாருங்க. ஓகே, சோ செஞ்சு உங்க ஒப்பீனியன் என்னன்னு எழுதுங்க. மோகன் சர்மா செலிபிரிட்டி கிச்சன் @gmail.com இந்த இமெயில் ஐடியில நம்ம மறுபடியும் சந்திப்போமா? ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.